எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம குட்டீஸ் கிச்சனில் மலை நெல்லிக்காயில் ஊறுகாய் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன பார்க்கலாம் வாங்க. மலை நெல்லிக்காய் இத்தனை எடுத்து நறுக்கி வச்சுக்கலாம். 16 எடுத்துருக்கேன். 16 எடுத்துக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். வெந்தய பொடி இவ்வளோ எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் பொடி இவ்வளோ இல்லை எடுத்துருக்கோம், நம்ம அளவாக போட்டுக்கலாம். நல்லெண்ணெய் 2 எடுத்துக்கலாம். 100 கிராம். அதுக்கடுத்து மிளகாய் பொடி எடுத்துக்கலாம். வரமிளகாய் பொடி, பெருங்காய பொடி எடுத்துக்கலாம். கலர் பொடி கொஞ்சோண்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு போடணும் வேணா போட்டுக்கோங்க, வேணும்னா போட வேணாம். இதோ உப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போடணும் இல்லை, கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். தேவையான அளவு போட்டு இல்லை தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். குக்கர் போட்டு மூடிட்டு 5-6 விசில் எடுத்துக்கலாம். 5-6 விசில் வரட்டும், நல்லா வேகும். நல்லா இந்த அளவு வேகவும் நல்லா கிண்டி விட்டுட்டு எடுத்துக்கலாம் நெல்லிக்காவை. கரண்டிக்கலாம். இப்படி கிண்டுனா நல்லா மசாஜ் தட்டி அடுப்பில் வச்சுட்டு இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். சட்டியில் பட்டுறாம ஊற்றி இப்போது விட்டுரு. 50 கிராம் ஊற்றிக்கலாம். பத்தலைன்னா வேணா இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ கடுகு போடு. கடுகு இவ்வளோ போட்டுக்கலாம். காமிச்சு போடு. ஏன் இரு பொரியட்டும். கடுகு பொரியட்டும். பொரியவும் போட்டுக்கலாம். இரு போட வேணாம். கடுகு பொரியட்டும். நல்லா என்னம்மா இப்படி நிறையா வந்துருக்குது? அது நல்லெண்ணெய் அப்படி தான் பாப்பா வரும். நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய்லாம் அப்படி தான் வரும். போடு, கருவேப்பிலை போடு. இப்படி தட்டிலே போட்டு மத்தி சேர்த்து நெல்லிக்காய் போட்டுக்கலாம். அதை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கழுவி ஊற்றிக்கலாம். வரமிளகாய் பொடி இவ்வளோ போட்டுக்கலாம். கலர் பொடி இப்போ எடுத்துக்கலாம். மொத்தத்தையும் எடுத்துக்கலாம். இவ்வளோ போட்டால் போதும். ஒரு பாக்கெட்டில் வந்து பாதி போட்டால் போதும். இது வெந்தய பொடி. வெந்தய பொடி இவ்வளோ எடுத்துக்கலாம். பெருங்காய பொடி இவ்வளோ எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். கல்லுப்பு இவ்வளோ போட்டுக்கலாம். போடு. என்னாச்சு? காண்டில் எல்லாமே பற்றிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த அளவுக்கு போட்டுக்கலாம். போடு. இஞ்சி பூண்டு சிந்திராம ஊற்று. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த அளவு போட்டுக்கலாம். அதுக்கடுத்து கிண்டிக்கலாம். எண்ணெய் பத்தாது. இப்போ எல்லாத்தையும் ஊற்றிக்கலாம். மொத்தம் 100 கிராம் எண்ணெய் ஊற்றிருக்கோம். நல்லெண்ணெய். இதே நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம். ஜீனி இவ்வளோ போட்டுக்கலாம். ஜீனி போட்டால் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். அவ்வளோதான். நல்லா கிண்டிக்கலாம். நல்லா அந்த எண்ணெய் திரண்டு வர அளவுக்கு வதக்கணும். கிண்டிக்கிட்டே இருக்கணும். அடி பிடிக்க விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து 5 நிமிஷம் கிண்டிகிட்டே இருக்கலாம். 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். அவ்வளோதான், ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவு வந்தோடனே அடுப்பு இறக்கிக்கலாம். அடுப்பு அமர்த்திடலாம். பாப்பா டேஸ்ட் பார்க்குறியா? ஐயப்பா வேணாம். டேஸ்ட்டு பாரு, நல்லாயிருக்கும். ஆனால் டேஸ்ட்டு பார்க்க சொல்லுங்க. சும்மா இத்தினோண்டு எடுத்து விட்டு வாங்கி வச்சுக்கோ. போதும்.
சரி இப்போ லேசர் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஆ சூப்பராக இருக்குது. நீங்கள் ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. காரம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா? ம் நீங்கள் காரம் கம்மியாக தானே சாப்பிடுவீங்க, அதனால் அம்மா கம்மியாக தான் போட்டிருக்கேன். ம் இப்போ வந்து இதை மூடி வைக்கக்கூடாது. இப்படியே அந்த ஆவிலாம் போகிற வரைக்கும் பத்திரமா நீங்கள் இருக்கிற பக்கமே வச்சுட்டு இப்படியே மூடி வச்சோம்னா வேர்வை தண்ணி விழுகும்ல, அதில் வந்து ஊறுகாய் சீக்கிரம் கெட்டு போயிடும். இப்படியே வச்சோம்னா 1 மாதத்துக்கு கூட நல்லாயிருக்கும். நல்லா ஆற விட்டு காலையில் ஒரு சில்வர் பாத்திரத்தில் எடுத்து போட்டு மூடி வச்சிடலாம். அவ்வளோதான். நான் ஆஃப் பண்ணிட்டேங்கம்மா. பாய். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.